எடுத்துக்காட்டு 7.16 ஒரு உருளை வடிவ தண்ணீர் தொட்டியின் கன அளவு 1.078 × 10⁻6 லிட்டர் ஆகும். தொட்டியின் விட்டம் 7 மீட்டர் எனில் அதன் உயரத்தை காண்க. என்ன கொடுத்துட்டாங்கப்பா? கன அளவு கொடுத்துருக்காங்க. யாருடைய கன அளவு? உருளை வடிவ தொட்டியின் கன அளவு. தொட்டியினுடைய கன அளவு தான். தொட்டி எந்த வடிவத்தில் இருக்கு? உருளை வடிவ. அப்ப என்ன பண்ண போறோம்? உருளையின் கன அளவு v equal to இதுனா வேல்யூ v போட வேண்டிய அவசியம் கூட இல்லை. v equal to 1.078 × 10⁻6 10 எத்தனை முறை போட்டு பெருக்கணும்? 6. அப்ப எத்தனை ஜீரோ போட்டாலும் 6 ஜீரோ போட்டாலும் போடலாமா? லிட்டர் equal to 6 ஜீரோ போறோம் 1.078 1 2 3 4 5 6 எத்தனை ஸ்தானங்கள் புள்ளிக்கணும்? 3 ஸ்தானங்கள் 1 2 3 புள்ளிக்கு அப்புறம் 0 இருக்கு. 0க்கு அப்புறம் எதுவுமே இல்லைன்னா அதை விட்டுடலாம். லிட்டர் போடலாமா? ஓகே. தொட்டியின் விட்டம் 7 மீட்டர். என்ன கொடுத்திருக்காங்க? விட்டம். நமக்கு உருளையின் கன அளவு அடிப்பரப்புடன் உயரத்தை பெருக்கணும். அடிப்பரப்புடன் உயரத்தை பெருக்கணும். அப்ப எனக்கு என்ன தேவைன்னா r தான் தேவை. r என்பது ஆரம். அப்ப விட்டத்துக்கும் ஆரத்துக்கும் என்ன சம்பந்தம்னா விட்டத்துல பாதி ஆரம். அப்போ 7 அப்படின்னா 7ல பாதி என்ன சொல்லுவோம்? 7/2. r equal to 7/2. பையனுடைய மதிப்பு 22/7 × r². r ரெண்டு முறை போட்டு பெருக்கணும். அப்ப r × r 7/2 × 7/2. உருளை சரி அதன் உயரம் கேக்குறாங்க. h தான் கேக்குறாங்க. h அப்படியே வச்சுக்கலாம். இங்க மீதி என்ன சாமி? 10 780 எத்தனை முட்டை? 3 முட்டையா? எஸ் மிஸ். இது என்னது? லிட்டர். நம்ம எல்லாம் கவனிச்சாமி இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, மீட்டர்ல கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த லிட்டரை என்னவா மாத்தணும்? மீட்டரா மாத்தணும். லிட்டரை மீட்டரா மாத்தணும். அப்ப எத்தனை லிட்டர்? மீட்டருக்கும் லிட்டருக்கு என்னடா சம்பந்தம்னா 1000 லிட்டர் equal to 1 மீட்டர் கியூப். இது கன அலகுகள். இது கன அலகுகள். இப்ப இதுவும் மீட்டர் தான் சொல்ல போறோம், இது மீட்டர் தான் சொல்ல போறோம். அப்ப மீட்டர் பெருக்கா மீட்டர் ஸ்கொயர். இது மீட்டர் கியூப். இங்க மீட்டர் கியூப் வந்துச்சுன்னா இந்த மீட்டர் மட்டும் இருக்கும், மீட்டர் ஸ்கொயர் இருக்குமா? அப்ப இத என்ன பண்ணணும்? அந்த லிட்டரை மீட்டரா மாத்த போறேன். இங்க என்ன கியூப் வந்துச்சு நமக்கு? மீட்டர் கியூப். அப்ப எத்தனை மீட்டர் கியூப்னா இந்த பெருக்கல் இருக்கும், இங்க வகுத்தல் இருக்கும். அந்த மீட்டர் கியூப் ஈக்குவல் இருக்கு. நான் லிட்டரை மீட்டரா மாத்தணும்னா இப்ப லிட்டர் 1 லிட்டர் ஈக்குவல் டு இந்த பெருக்கலாங்கிற 1000 என்ன பக்கம் போச்சுன்னா வகுத்தலாமா? 1/1000 மீட்டர் கியூப். அப்ப லிட்டரை மீட்டர் கியூபா மாத்தணும்னா எதால வகுக்கணும்? நான் 1000ஆல வகுக்கணும். அப்ப பை 1000 போட்டா 10 780 3 முட்டை பை 1000 போட்டு அந்த லிட்டரை என்னவா மாத்திட்டேன்? மீட்டர் கியூபா மாத்திட்டேன். ஏன் மீட்டர் கியூபா மாத்துறேன்? இது மீட்டரா இருக்கு. ஸ்கொயர் பண்ணா மீட்டர் ஸ்கொயர். உயரமும் நான் மீட்டர்ல தான் சொல்ல போறேன். அப்ப மீட்டர் கியூப். மீட்டர் கியூப் அப்பதான் இது வரும். சரியாமா? இங்க மீட்டர் ஸ்கொயர் போட்டோம்னா இதுக்கு என்ன மீட்டர் மட்டும் தானே? அப்ப இந்த பெருக்கலா இருக்கிற மீட்டர் ஸ்கொயர் தான் போட்டோம்னா வகுக்கலாம். வேற ஒரு மீட்டர் மட்டும் தான் இருக்கும். அதுக்காக தான் இதை மாத்துறேன். சரியா சாமி? நடுவுல பெருக்கல் குறுக்க கேன்சல். நடுவுல பெருக்கல் ஓரன் 2 11 × 7/2 × h equal to இந்த 3 0 கேன்சல் ஆயிடுச்சா? ஆமா சாமி. பை 1000 னா ஒன்னால வகுத்தா அதே நம்பர் தான் கிடைக்கும். 3 0 3 முட்டை 1078 மீட்டர் கியூப். இங்க மீட்டர் ஸ்கொயர்ல உங்களுக்கு மீட்டரை மட்டும் கடைசியா போட்டுக்கலாம். சரியா? இப்போ இந்த வகுத்தலாம் இருக்கிற ரெண்டு சமக்குறிக்கு அந்த பக்கமா போனா பெருக்கலா இருக்கிற 11 × 7 எந்த பக்கம் போச்சுன்னா வகுத்தலாம். யாருடைய மதிப்பு மட்டும் தேவை? h னுடைய மதிப்பு மட்டும் தேவை. ரைட்? 1078 × 2/11 ஓகே. ஏன் இப்ப போடலாமா? ஒரே 7 மீதி 3 ஐயே 35 மீதி 4 28 வருமா? ஓகே. 11 வாய்ப்பாடு ஈஸி. முதல் நம்பர் கடைசி நம்பர் போட்டா எத்தனை நம்பர் வரும்? நடுவுல இருக்கிற நம்பர் வரும். சொல்ல மாட்டேங்கிறீங்க. முதல் நம்பர் கடைசி நம்பர் போட்டா நடுவுல இருக்கிற நம்பர் வச்சா எத்தனை வாய்ப்பாடு? 11 வாய்ப்பாடு. அப்ப எத்தனை முறை நடுவுல இருக்கிற நம்பர் போடுவோம்? 14 முறை. 11 11 14 11 154. 14 ரெண்டையும் பெருக்க போறோம். 14 எவ்வளவு சாமி? 28 மீட்டர். அப்போ உயரம் h equal to 28 மீட்டர்.
மீட்டர் கியூப் இங்கே மீட்டர் ஸ்கொயர். இந்த மீட்டர் ஸ்கொயர் கியூப்ல மீட்டர் ஸ்கொயர் கொடுத்தா 20 மீட்டர் மட்டும் தான் இருக்கும். Yes, miss. அதுக்காக தான்